சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, கௌசல்யா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, சென்னையிலேருந்து கேட்குறாங்க. இந்த போக்குவரத்து சாதனங்களில் வரக்கூடிய புகையினால் ஓசோன் லேயர் அப்படிங்கிற ஒரு பூமியை சார்ந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது பாதிக்கப்படுது. அது பாதிக்கப்பட்டதுன்னா பல வியாதிகளுக்கு இது காரணமாக இருக்கும். அதனால் அந்த புகையினால் ஒரு கெடுதல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹோம புகை, இந்த தூப புகை, இதனால் வரக்கூடிய இந்த புகையினாலையும் அந்த ஓசோன் லேயர் பாதிக்கப்படுமா? உங்களுடைய அந்த புகைக்கு உண்டான விளக்கங்கள் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதாவது பொதுவாக ஆகமம் சார்ந்து நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டிருக்கிறது விஞ்ஞானத்துலேருந்து சொல்கிறேன், நான் சொல்கிறது ஆகமத்துலேருந்து சொல்கிறேன். ஆகமத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு புகையானது எதனுடைய சார்ந்து, கந்தவதி பிருத்திவின்னு சொல்லுவோம். அதாவது பூமியினுடைய குணம் மனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு புகையானது மூக்கிற்கு வாசனை, நல்ல வாசனையை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆகமத்தினுடைய நோக்கம். உங்களுடைய மூக்கானது இனிமையான காற்றை சுவாசிக்க வேண்டும், மூக்கிற்கு இனிமையான, உங்களுடைய நாக்கானது இனிமையானதை சொல்ல வேண்டும், உங்களுடைய மெய்யானது இனிமையான உணர்வை உணர வேண்டும் அப்படின்னு பஞ்சேந்திரியங்களுக்கும் சௌக்கியம் தரா மாதிரி ஆகமங்களில் சில விஷயங்களை பண்ணியிருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா இந்த புகை சம்பந்தமாக வர்றது 3 இடத்துல ஆகமங்களில் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, கோயில்களில் பண்ணக்கூடிய பூஜை இருக்கோ இல்லையோ, அந்த பூஜையில் போடப்படுறது தூபம்னு சொல்கிறாத. அதே யாகங்களில் ஷண்ணவதி அப்படின்னு 96 விதமான பொருள்களை ஹோமகுண்டம், வேள்வி தீ, அந்த தீயில் போட்டு புகைக்கணும்னு சொல்லியிருக்கா. எரிக்கணும்னு சொல்லலை. எரிக்கிறது வேற, புகைக்கிறது வேற. அப்படி புகைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி சொல்லுகிற அந்த வேள்வி தீயிலிருந்து தோன்றிய புகையும், இந்த தினசரி பஞ்சோபசாரம் என்று சொல்லக்கூடிய தூபத்திலே காட்டுகிற புகையும், வீடுகள் தோறும் காலை மாலை 2 நேரங்களிலும் வீடு முழுக்க சாம்பிராணி புகை போடணும்னு சொல்லியிருக்கா. அதில் போடக்கூடிய புகையும், இதெல்லாம் நல்லவைகள், மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தருவது அப்படின்னு சொல்கிறா. அதே சமயத்தில் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டக்கூடாது, அந்த இடத்தை சொல்கிறா. ஏன் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டக்கூடாது அப்படின்னா, அந்த பிணத்தினுடைய எரிதலினாலே தோன்றுகிற புகையானது மனிதர்களுக்கு கேடு விளைவிப்பது அப்படின்னு. அப்போ புகையில் அப்போவே 2 விதமான பிரிவுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி புகை மனிதனுக்கு ஊறு விளைவிப்பது, இந்த மாதிரி புகை மனிதனுக்கு நன்மையை செய்வது அப்படின்னு. அது பற்றிய விஞ்ஞானத்தில் அதை பலவாறு இப்பொழுது எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி வீட்டில் சொல்கிற புகையும், கோயிலில் சொல்லக்கூடிய புகையும், அந்த வேள்வி தீயில் இருக்கக்கூடிய புகையையும் அதை ஒரு குறிப்பிட்ட அளவு பிடிச்சி, அந்த புகையில் இருக்கக்கூடிய இப்போல்லாம் மாசு கட்டுப்பாட்டு கருவின்லாம் வச்சுட்டு கலவையும், அதனுடைய அளவை நம்ம பரிசோதித்து பார்த்து அதுக்கப்புறம் அதில் நாம் முடிவு பண்ணினோம்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகவும் ஆரோக்கியத்தை தருவதாக இருக்கிறது. எப்பொழுதுமே ஆகமம் சார்ந்த அனைத்து செயல்பாடுகளும் நன்மையை மட்டுமே செய்ய வல்லது, அது தீமையை விளக்க வல்லது. ஆனால் அந்த விளைவுகளினால் தீயதை எந்த விஷயத்திலையும் கோயில் ஆகமங்கள் ஒத்துக்காது. தீயதாக இருந்தால் விலக்கி விட்டுரும், அதை எப்படியா இருந்தாலும். அதனால் ஆகமங்கள் முழுக்க சிவ சப்தத்துக்கே நன்மையை செய்வதுன்னு தான் அர்த்தம். சைவாகமங்கள்னு தான் ஆகமத்துக்கு பேர். நான் சொல்கிறது முழுக்க சைவாகமங்கள் சார்ந்து பேசுகிறேன். பிற ஆகமங்கள் ஒன்று எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் சைவாகமங்களை மட்டுமே மையப்படுத்தி பேசுகிறேன் நான். அதில் பண்ணுற பொழுது அனைத்து நன்மைகளும் இந்த தூப புகையிலையும், இந்த வேள்வி புகையிலையும், இந்த வீட்டில் போடக்கூடிய சாம்பிராணி புகைகள்லையும் வேறு பொருள்கள் சொல்லியிருக்கா. கோயிலில் சொல்லக்கூடிய தூப பொருளுக்கு வேறு பொருள் சொல்லியிருக்கா. ஷண்ணவதின்னு சொல்லக்கூடிய பொருள் வேறு சொல்லியிருக்கா. வீட்டில் சொல்லக்கூடிய புகை வேறு சொல்லியிருக்கா. இது 10, இதுக்கு தச அங்கம்னு பேர். அதனால தான் அதை ஊதுவத்திக்கு பேர் இப்போ தசாங்கம் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தசாங்கம்னா என்னென்னா, வீட்டில் போடக்கூடிய புகையில் 10 பொருள் இருக்கணும். அதனால்
ஹோமத்தீயில் போட போடுறதுல 96 இருக்கணும். சுவாமிக்கு சாத்தக்கூடிய தூபத்தில் வந்து 5 பொருள் இருக்கணும். பஞ்சாங்கம், தசாங்கம், சன்னவதி. அப்போ அந்த பொருள் சார்ந்து தான் அந்த நன்மையும் தீமையும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆகமங்கள் சார்ந்து செய்யப்படுகிற அனைத்தும் நல்ல விளைவுகளை, நல்ல சுற்றுச்சூழலை உருவாக்குமே அன்றி தீயதை எப்பொழுதும் உருவாக்காது. அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியே அதை நீங்கள் வந்து வெளிப்பாடு பண்ணலாம். ஏன்னா அதில் இருக்கணும், அதில் தேடி எடுத்து அந்த புகையை எடுத்து அதை ஆய்வு பண்ணி அதை நல்லதுன்னு நிறுவனம். எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆய்வு மாணவர்கள் இருக்கிறார்கள், அதுவும் வேதியியல் துறையில் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க அதை ஆய்வு பண்ணால் இன்னும் தெளிவாக வரும். இப்போ நான் எங்கேயோ படிச்சுட்டு ஆகமத்தை படிச்சுட்டு சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு சான்றுங்கிறது வந்து இருக்கிறத விட வேதியியல் சார்ந்தவர்கள் ஆகமத்தோடு இணைந்து இன்டர்டிசிப்ளினரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இணைந்து ஆய்வு செய்தோம்னால் அதற்கான விளைவுகள் தெரிய வரும். ஆகமத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக சுற்றுச்சூழலை நன்மை செய்யும். பிணப்புகை தீயதை தரும், அதை சொல்லியிருக்கான் அந்த காலத்திலே. பணத்தை எரிக்கணும்னு சொன்னதும் ஆகமம்தான். அந்த புகை தீயதானது, அதனால் அதை வச்சுட்டு வெளியில் வந்தோம், அது பக்கத்தில் உட்காந்துருன்னு சொல்லலை. அதனால் பிணப்புகை தீயதை செய்யும். இந்த சாம்பிராணி, வீட்டு புகை, வேள்வி புகை இவைகளெல்லாம் ஓசோன் லேயருக்கு நல்லது பண்ணும். அது சுற்றின்னு இருக்கக்கூடிய நமக்கும் நல்லதை பண்ணும்.